தேதி திங்கட்கிழமை, அவிட்ட நட்சத்திரம், பௌர்ணமி, ஆவணி அவிட்டம். தர்பை புல் எடுத்து வெள்ளி கிண்ணம் இருந்ததுன்னா வெள்ளி கிண்ணத்துல கொஞ்சம் பசும்பால் ஊற்றி தர்பையாலே கலக்கிக்கிட்டு விநாயக பெருமான் முன்னாடி தீபம் போட்டு ஓம் விநாயக பெருமானை போற்றி கொஞ்ச நேரம் சொல்லி வழிபாடு செய்கிறது நல்லது. முன்னோர்களை பிரார்த்திப்பதும் நல்லது, வழிபாடு செய்வது நல்லது. இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால கிட்டத்தட்ட அதே மாதிரி சொல்லிடுறோம். முன்கூட்டியே திட்டம் போட்டுக்கலாம். நீங்க இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் அசட்டு தைரியம், கர்வம், ஆணவம் அதிகமாக இருக்கிறது. பேச்சில் அது தெரிகிறது. பணிவு முக்கியம். பரிகாரம் தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. ராசிக்கார நேயர்களை, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடணும், காலையிலையும் ராத்திரியும். மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது. அதனால சில மந்திரங்கள், ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். 2 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். வாங்கி படிச்சு பாருங்க. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கார். படிச்சு பாருங்க, வாங்கி. நல்லது. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, பருப்பு சோறு கொடுங்க, கொள்ளு வேக வச்சு ஏழைகளுக்கு சாதத்துல கலந்து கொடுங்க, மோர் சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கங்க. காக்கைக்கும் சோறு வைங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர், பிரமாதம். கலக்கிறீங்க, கில்லி பின்னி எடுக்கிறீங்க, நல்லா இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். உங்க பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். திங்கட்கிழமைக்கு செவ்வாய்க்கிழமை 2, 3, தெற்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள். ஜெயமோகனுடைய வெண்முரசு படிச்சு பாருங்க. செல்போன்ல இலவசமா கிடைக்குது. வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை படிச்சு பாருங்க. அரை மணி நேரமாவது படிங்க, நல்லது. சோறு கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம. பசுமாடு கொடுங்க, நாய்க்கு கொடுங்க, பசி ஆத்துங்க, சாப்பிட கொடுங்க, ஏதாவது நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இருக்காது, வயிற்றறிச்சல் உங்களை பாதிக்காது. பாதிக்குமா சார்? பாதிக்கும். மிதுன ராசிக்கார நேயர்களே, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. ஜாகிரதையா இருங்க. பேச்சில நிதானம். 3 நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, ஜாக்கிரதை. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் சூப்பரோ சூப்பர். 6 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை இல்லை இல்லை. ஞாபகம். காலையில சூரியனுக்கும் ராத்திரி சந்திரனுக்கும் தீபம் போட்டுருங்க. மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் பிறைசூடனே போற்றி, பிருகுவே போற்றி, பீஷ்மரே போற்றி. மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. லலிதா சகசரநாமம் இருக்கு, படிங்க. கோயில்ல உட்காந்து படிச்சு பாருங்க, நல்லது. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம். சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சந்திராஷ்டம பாதிப்பு இருக்கு, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், கவனம். ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமா கொடுங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் திங்கள் செவ்வாய். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. திங்கள்ல எப்ப இருந்து சார் சந்திராஷ்டமம்? திங்கள் கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு தெரியும். எனவே சாயந்தரம் 4 மணி வரைக்கும் பரவாயில்ல. சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை. சாயந்தரம் 4 மணில இருந்து நிதானம், பொறுமை. சார் 5 நீங்க இப்ப 4ங்கிறீங்க, அதனோட எஃபெக்ட் முன்னாடியே தெரியும். ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி சத்தம் கேட்குது இல்ல, அந்த மாதிரி. அதனால சாயந்தரம் 4 மணில இருந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். ஆமா, 2 நாளும் சாயந்தரம் திங்கள் 4 மணில இருந்து செவ்வாய்க்கிழமை முழுக்க. எனவே பிரார்த்தனை முக்கியம், வழிபாடு முக்கியம். என்ன எப்படிங்கிறத நாங்க சொல்றோம். செவ்வாய்க்கிழமை அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. 2 நாட்களும் வழிபாடு முக்கியம் சொல்லுகிறோம். ராசிக்கார நேயர்களை, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடணும், காலையிலையும் ராத்திரியும். மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது. அதனால சில மந்திரங்கள், ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி.
இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். 2 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். வாங்கி படிச்சு பாருங்க. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்க. படிச்சு பாருங்க வாங்கி. நல்லது. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, பருப்பு சோறு கொடுங்க, கொள்ளு வேக வச்சு ஏழைகளுக்கு சாதத்துல கலந்து கொடுங்க, மோர் சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கீங்க. காக்கைக்கும் சோறு வைங்க. நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாள் கில்லி கலக்கிறீங்க. சூப்பர். வெற்றி, உயர்வு, முன்னேற்றம் உண்டு. கலக்குகிறீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம், வெற்றி. அப்புறம் என்ன? கலக்குங்க. நல்ல நாள், நல்ல முன்னேற்றம். உங்க பிறைபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் திங்கள் 2, 7, தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு செவ்வாய். ஜெயமோகனுடைய வெண்முரசு படிச்சு பாருங்க. செல்போன்ல இலவசமா கிடைக்குது. வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை படிச்சு பாருங்க. அரை மணி நேரமாவது படிங்க. நல்லது. சோறு கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம. பசுமாடு கொடுங்க, நாய்க்கு கொடுங்க, பசி ஆத்துங்க, சாப்பிட கொடுங்க ஏதாவது. நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இருக்காது. வயிற்றறிச்சல் உங்களை பாதிக்காது. பாதிக்குமா சார்? பாதிக்கும். கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சூப்பர். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் உங்கள் பிறவி பலம் ஜெயிக்கிறது. 2 நாட்களும் வெற்றி உண்டு. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். ஆமா, சூப்பரான நாள். அனுகூலமான எண் 4, 5, கிழக்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு திங்கள் 7, 9, தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் செவ்வாய். ஜெயமோகனுடைய வெண்முரசு படிச்சு பாருங்க. செல்போன்ல இலவசமா கிடைக்குது. வெய்யோன் அப்படிங்கிற பகுதியை படிச்சு பாருங்க. அரை மணி நேரமாவது படிங்க. நல்லது. சோறு கொடுங்க ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம. பசுமாடு கொடுங்க, நாய்க்கு கொடுங்க, பசி ஆத்துங்க, சாப்பிட கொடுங்க ஏதாவது. நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இருக்கு. இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இருக்காது. வயிற்றறிச்சல் உங்களை பாதிக்காது. பாதிக்குமா சார்? பாதிக்கும். துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பா இல்ல. வீண் செலவு, வீண் கவலை இருக்கு. பண விஷயத்துல ஜாக்கிரதை. இரக்கமுள்ள மனசுக்காரர் நீங்க, ஏமாத்திடுவாங்க. ஜாக்கிரதையா இருங்க, பொறுமையா இருங்க. 2 நாளும் நல்லா இல்ல. நிதானம், பரிகாரம் முக்கியம். முக்கிய முடிவுகள் வேண்டாம், பெரிய முடிவுகள் வேண்டாம், தள்ளி போடுங்க. அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா திங்கள் 2, தெற்கு வெள்ளை செவ்வாய் 7, வடக்கு பச்சை. ராசிக்கார நேயர்களை, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடணும். காலையிலையும் ராத்திரியும். மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது. அதனால சில மந்திரங்கள், ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். 2 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். வாங்கி படிச்சு பாருங்க. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்க. படிச்சு பாருங்க வாங்கி. நல்லது. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, பருப்பு சோறு கொடுங்க, கொள்ளு வேக வச்சு ஏழைகளுக்கு சாதத்துல கலந்து கொடுங்க, மோர் சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கீங்க. காக்கைக்கும் சோறு வைங்க. நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அசட்டு தைரியம் அதிகமா இருக்கு. கர்வம் அதிகமா இருக்கு. பணிவு முக்கியம். பரிகாரம் பண்ணா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை திங்கள் 7, தெற்கு சிவப்பு செவ்வாய். ராசிக்கார நேயர்களை, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடணும். காலையிலையும் ராத்திரியும். மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது. அதனால சில மந்திரங்கள், ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். 2 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். வாங்கி படிச்சு பாருங்க. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்க. படிச்சு பாருங்க வாங்கி. நல்லது. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, பருப்பு சோறு கொடுங்க, கொள்ளு வேக வச்சு ஏழைகளுக்கு சாதத்துல கலந்து கொடுங்க, மோர் சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கீங்க. காக்கைக்கும் சோறு வைங்க. நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் பிரமாதம். கலக்கிறீங்க. சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வெற்றி அதிகமாகும். உயர் உண்டு. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்களோட பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் செவ்வாய் 7, 9, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. 2 நாளும் சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, அமுதனே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி,
இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் ஏதாவது நல்ல புத்தகம் படிக்கணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படிச்சு பார்க்கலாம். திருமுக கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பத்தி யூடியூப்ல பேச்சு நிறைய கிடைக்கிறது, கேட்டு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி கம்பு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. மகர ராசியார் நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும், அவிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் தயவு செய்து சூரியனுக்கு சந்திரனுக்கு தீபம் காட்ட வேண்டியது முக்கியம். சரி, பிரமாதமான நாள், 2 நாளும் கலக்கிறீங்க, சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திங்கட்கிழமைக்கு 2, 9 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. செவ்வாய்க்கிழமை 2 நாளும் சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, அமுதனே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் ஏதாவது நல்ல புத்தகம் படிக்கணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படிச்சு பார்க்கலாம். திருமுக கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பத்தி யூடியூப்ல பேச்சு நிறைய கிடைக்கிறது, கேட்டு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி கம்பு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய நிதானமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம். திங்கள் செவ்வாய் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிடணும். 2 நாளும் சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அருக்கனே போற்றி, அமுதனே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் ஏதாவது நல்ல புத்தகம் படிக்கணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படிச்சு பார்க்கலாம். திருமுக கிருபானந்த வாரியார் முருகப்பெருமான் பத்தி யூடியூப்ல பேச்சு நிறைய கிடைக்கிறது, கேட்டு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி கம்பு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்ல. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பா இல்ல. கவனம், வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை. கோபம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம். நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க. பரிகாரம் பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு. திங்கள் செவ்வாய் 3 வடக்கு பச்சை. ராசிக்கார நேயர்களை, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டிடணும், காலையிலையும் ராத்திரியும். மனசுல சில மந்திரங்கள் 2 நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாள்னு சொல்ல முடியாது. அதனால சில மந்திரங்கள், ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். 2 நாளும் அபிராமி அந்தாதி 101 பாட்டு பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்க, படிச்சு பாருங்க, வாங்கி, நல்லது. ஏழைகளுக்கு சோறு கொடுங்க, பருப்பு சோறு கொடுங்க, கொள்ளு வேக வச்சு ஏழைகளுக்கு சாதத்துல கலந்து கொடுங்க, மோர் சோறு கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கீங்க, காக்கைக்கும் சோறு வைங்க, நல்லது. நேயர்களே, நேற்றும் இன்றும் பலன்கள் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் ஒரே மாறி இருப்பதால் சொல்லி இருக்கிறோம். முன்கூட்டியே திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பௌர்ணமி, நிலாவுக்கு தீபம் காட்டுங்க. அபிராமேந்தாதி 101 பாட்டு நிலாவை பார்த்து படிச்சு பாருங்க, நல்லது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் அது நல்லது. கிரிவலம் போகிற பொழுதும் படிக்கலாம். அரட்டை வேண்டாம், கதை வேண்டாம். நாளை பார்க்கலாம். நன்றி.